வணக்கம். என் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும். நான் கடந்த 3 வருட காலமாக கொஞ்சம் மன உளைச்சல்லையும், வீடு பிரச்சனையிலையும் கொஞ்சம் இருக்கிறேன். ஒரு 14,60,000 வீட்டு கடன் வாங்கியிருந்தேன், லோன் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு 4,00,000 கடன் லோன் வாங்கியிருந்தேன் என் பையன் பேரில். மொத்தம் 18,60,000. அதில் 6,50,000 போன வருஷம் 4வது மாதம் வரைக்கும் நான் கட்டியிருந்தேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இன்றைக்கி 19/3/2025 ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு எனக்கு. 27/3/2025 நான் வீட்டை வந்து ஜப்தி எடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. நான் 2015 வீட்டை வாங்கும் போதே அது வந்து 35 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி 1 கோடி ரூபா. நான் இந்த வெளியிலேருந்து தான் பேசுகிறேன். தோட்டம்லாம் பார்த்தா ஃபாரஸ்ட் மாதிரி வச்சுருப்பேன். வெளியிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். என் ரத்த சொந்தங்களே, நான் போன மாதம் வந்து நான் கட்டிடுறேன்னு சொல்லியிருந்தேன். என் பையன் வந்து வெளிநாட்டுக்கு பசங்களை அனுப்பியிருக்கான். ஒரு 20 பேர் அனுப்பிச்சிருக்கிறான். அதுலேருந்து பணம் வரும், நம்ம ஏதோ ஒன்று நம்ம கட்டி ரெகுலர் கூட பண்ணிடலான்னு சொல்லி தான் ஏதோ ஒரு இதில் நம்ம பேசியிருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ரம்ஜான் பண்டிகை வருங்கிற காரணத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. எனக்கு நான் நின்று டைம் கேட்டால் அசிங்கமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. என் சமுதாய தலைவர்கள்லாம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அண்ணன் வெள்ளை செந்தில் அண்ணன் கூட நான் 1 லட்ச ரூபா தர்றேன், மாதம் 5,000 ரூபா தந்துருங்கன்னு ஒரு இறக்க மனசோடு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் 29ஆந்தேதி தான் கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க. 27ஆந்தேதி ஜப்திக்கு வராங்களாமா. அப்புறம் நம்ம சமுதாய மக்கள் டிஎம்கேல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக தருவாங்க, அவங்கள நான் நம்புகிறேன். அப்புறம் நம்ம அண்ணன் ராக்கெட்ராஜ் அண்ணன் போன மாதம் போய் பார்த்தேன். நம்ம ஒரு அமைச்சர் நம்பரை கூட கொடுத்துட்டு வந்தேன். அதில் உமரியார் அண்ணாச்சியோட கூட நேரடியாக நான் பேசும்போது சரி அப்படிங்களா, அந்த நான் கேட்டு சொல்கிறேன், நீங்கள் பனங்காடு கட்சியில் தான் இருக்கீங்களா, நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை தர்றேங்கிற மாதிரி தான் முதல்ல பேசுனாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு போய் பேசுனாங்க. பேசிட்டு வரும்போது உங்களுக்கு பணம்லாம் உதவி செய்ய முடியாது, அரசு சார்ந்தப்பட்டு உங்களுக்கு எந்த உதவினாலும் கேளுங்க தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், பெரிய பையன் பிஇ படிச்சிருக்கான், சின்ன பையன் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்காப்புல, டெக்னாலஜி முடிச்சிருக்காப்புல, அதில் வந்து சோல்ஜரில் கேப்டனாக இருக்காப்புல, எல்லாமே ஐடி முடிச்சிருக்காப்புல, எல்லாமே படிச்சிருக்காப்புல. படித்த பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க, அரசு சார்பாக நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டேன், இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நான் சொன்னேன். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அவர் பேசலை, தொடர்பு கொள்ளலை, நானும் பேசலை. அப்புறம் வந்து அண்ணன் ராக்கெட்ராஜ் அண்ணன் வந்து ஒரு வார்த்தை எனக்கு சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த எந்த ஊரில் நான் இருந்தாலும் இந்த ஆனக்குடியில் வந்து நான் கால் வைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும் என் வீடு, நான் 8 வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்ட சொத்துனா, இது என் கணவர் சம்பாரித்தது இல்லைண்ணா, எங்கள் அப்பா சம்பாரித்தது இல்லைண்ணா, இது வந்து நான் கஷ்டப்பட்டு வேர்வையும் வேர்வையும் அடிபட்டு கீழே விழுந்து வண்டி ஓட்டி ரவ்வும் பகலும் தூக்கம் இல்லாமல் நான் வாழ்க்கையே வாழலைண்ணா, வாழ்க்கையை இழந்து தவிச்சு நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளுக்காக வேணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். நான் எப்படி எனக்கு ஊரில் சொத்து கிடக்குது, அது வேற. ஆனால் இந்த ஊரில் என் பிள்ளைகளுக்கு வந்து நான் ஒரு அட்ரஸை நான் இது பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நான் இந்த சொத்தை நான் வாங்கினேன்னா. 35 லட்ச ரூபாய்க்கு நான் அந்த 2015 நான் வாங்கினேன்னா. அப்போ இந்த காம்பவுண்டை சுற்றி எடுக்கிறதுக்கு எனக்கு 10 லட்ச ரூபா ஆயிடுச்சுண்ணா. அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொன்றும் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தேன். இன்றைக்கி மொத்தம் அள்ளிட்டு போகிறேன்னு சொல்லி 27ஆந்தேதி நான் மொத்தத்தை எடுத்துருவேன்னு சொல்லி எனக்கு ஜப்தி நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு என் சமுதாயம் தான் காப்பாற்றணும். ஏன்னா நான் சமுதாயத்துக்கு தான் முழுக்க உழைச்சிருக்கிறேன். இந்த ஒரு 8 வருஷ காலம் பார்க்க போனால் அந்த சமுதாயத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன், சமுதாயத்துக்கு தான் உழைச்சிருக்கேன், சமுதாயத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது என்ன நினச்சி பாருங்கள். உள்ளே வெந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் போகும்போது சிரிச்சிட்டு தான் போகிறேன், சிரிச்சிட்டு தான் வரேன். ஆனால் என் உள்ள மனசு வேகம், அப்படியே அனலாக மூட்டும், வயிறு எரியும். ஆனால் அதில் கூட நக்கல் பண்ண மனிதர்கள் இருக்கிறாங்க, அதை கூட சிரித்த மனிதர்கள் இருக்காங்க, நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா சும்மா நான் போகிறேன்னு பேடின்னு நினச்சிடாதீங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் நான் வருவேன். அப்படியே நான் வந்து வேதனையோடு அழுதுட்டு வந்த துக்க நாட்கள் அதிகமான நாட்கள்லண்ணா, தயவுசெய்து அண்ணா என்னை காப்பாற்றுங்க. என் ரத்த சொந்தங்களே, நீங்களே யாராவது ஒரு ஆள் என் குடும்பத்தை மீட்டெடுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்க, என் கணவரை காப்பாற்றுங்க. இதை தான் நான் கேட்குறேன். நான் இல்லைன்னா உண்மையிலே என் கணவரையும் என் பிள்ளையும் கொன்றுவாங்க, இந்த ஊரில் வாழ விட மாட்டாங்க. நான் இருக்கிறதுனால தான் என் பிள்ளைகளும் எங்கள் வீட்டுக்காரும் தைரியமாக போயிட்டு தைரியமாக வர்றாங்க. அங்கே ஒருத்தி இருக்கிறா, வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதனால் என் ரத்த சொந்தங்களே, மீட்டெடுங்க, காப்பாற்றுங்க. மிக்க நன்றியுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மெர்லின் பாக்கியராஜ் நாடார் என்றும் சமுதாய
களப்போராளி. நன்றி அண்ணா. மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன், உண்மையிலேண்ணா வீடு இல்லைன்னா சத்தியமாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னா, நான் செத்துருவேண்ணா. அண்ணன் செல்வி நாடார் அண்ணன் 26ஆம் தேதி நினைவு நாள்னா 27ஆம் தேதி மெர்லின் அவங்க நினைவு நாளாக இருக்கும். மெர்லின் பாக்கியராஜ் நாடார் நினைவு நாள் கண்டிப்பாக இருக்கும். சத்தியமாக உயிரோடு இருக்க மாட்டேனா, இந்த கேவலத்தோடு நான் வாழவே மாட்டேன்னா. எனக்கு நீங்கள் காப்பாற்றி கொடுங்க. என் நாடார் ரத்த சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி பேசி தயவுசெய்து நீங்கள் பத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொடுத்த பிறகு நான் வேறு பேங்கில் கூட மாற்றினா பிறகு கூட நீங்கள் எனக்கு இது பண்ணுங்கள். தமிழ்நாடு மெர்கன்டைல்ஸ் பேங்க் எனக்கு வஞ்சகம் செஞ்சிச்சு, நிறைய செஞ்சுட்டாங்க. தயவு செய்து எனக்கு இதுலேருந்து மீட்டு எடுத்து கொடுங்க, என்னை காப்பாற்றுங்க. ரெண்டாவது சொல்லப்போனால், நீங்கள் கஸ்டடி உங்கள் கஸ்டடி எடுத்துகிட்டு கூட வேறு பேங்கில் மாற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி 1 கோடி ரூபாய்க்கு தாண்டும் மேலே ப்ராப்பர்ட்டி. என்னுடைய வீடு 3 பெட்ரூம், எல்லாம் சொல்ல முடியாது. 3 பெட்ரூம், ஹால், டைனிங் ஹால், கிச்சன், போர்ட்டிகோ, இங்கே கார் பார்க்கிங், இங்கிட்டு ஃபாரஸ்ட் மாதிரி எல்லாமே நான் வச்சுருக்கேன். நிறைய செலவு பண்ணி வச்சுருக்கேன். நான் தயவுசெய்து இந்த வீட்டை மட்டும் இழந்து நான் வாழவே முடியாது. எங்கேயும் வாடகை வீட்லேயும் போய் இருக்க முடியாது. தயவுசெய்து எல்லோரும் இதை கொஞ்சம் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொண்ணு அழுகிறது மாதிரி கதற மாதிரி கேட்டு தெரிஞ்சு என்னுடைய பிரச்சனையை மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.